பிரியமானவர்களே, காலை நேரம் மன்னாவிற்கு உங்களை மறுபடியும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். மன்னாவை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே அற்புதமான மன்னா என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். அது என்ன அற்புதமான மன்னா? இந்த மன்னாவை பாருங்கள், தினந்தோறும் இந்த மன்னா பெய்து கொண்டே இருக்கும். ஆனால் ஓய்வு நாள் என்று வரும்போது அன்றைக்கு மன்னா யாரும் பொறுக்க போகக்கூடாது. முந்தின நாளே அடுத்த நாளுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து பொறுக்க வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஓய்வு நாள் முடிந்த பின்பு சரி, நம்ம நேற்று தான் 2 நாளைக்கு பொறுக்கணும்ல, இன்றைக்கி நம்ம அடுத்த நாளைக்கு நம்ம சேர்த்து வைத்துக்கணும்னு சொல்லி பொறுக்கி சேர்த்து வச்சா அது கெட்டு போய்விடும். ஆனால் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் பொறுக்குனா அது ஒன்றும் கெட்டு போவாது. இப்போ உண்மையில் இது ஒரு அற்புதம் மன்னா தானே. அது மாத்திரமல்ல, இன்னொரு அற்புதம் இருக்கிறத பாருங்கள். இந்த மன்னா ஆண்டவர் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, யாத்திராமம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் கர்த்தர் சொல்கிறார், இந்த மன்னாவை நீங்கள் சாப்பிட்டால் மாத்திரம் போதாது, நாளைக்கு உங்கள் தலைமுறைகளும் கர்த்தர் இப்படியெல்லாம் எங்களை போஷித்து நடத்தினார் அற்புதமாக வனாந்தரத்தில் அப்படின்னு சொல்லி இந்த அற்புதத்தை உங்கள் சந்ததிகள் பார்க்கணும். அதனால் நீ என்ன பண்ணு, இந்த மன்னாவில் கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கலசத்தில் எடுத்து நீ தேவ சமூகத்தில் பாதுகாப்பாக வச்சிருக்கணும். அது அடுத்த தலைமுறைகள் வந்து பார்க்குற வரைக்கும் கெட்டு போகாது. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன். அதே வழியில் 40 வருடங்கள் ஏறக்குறைய வனாந்தரத்தை நடந்து வந்திருக்கிறாங்க. அடுத்த தலைமுறைகள், அதுக்கு அடுத்த தலைமுறைகள் எல்லாம் கர்த்தர்களை எவ்வளவு அற்புதமாக நடத்தினான்னு சொல்லி அவங்களுக்கு மாதிரியாக காட்டுவதற்கு இந்த மன்னா வைக்கணும்னு சொல்கிறார். ஆனால் அது கெட்டு போகலை. அது அற்புதமான மன்னா. பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், வேத வசனம் தான் மன்னா என்று சொல்லி. ஆனால் இந்த மன்னாவை பாருங்கள், நம்ம தினந்தோறும் பொறுக்கி எடுக்கணும். நம்ம இந்த மன்னாவை மனதிலே இருதயத்திலே சேர்த்து பதுக்கி வைத்து கொள்ள வேண்டும். அந்த மன்னா அது கெட்டு போகாது. அது நம்மை பாதுகாக்கும். நம்முடைய வாழ்விலே தேவையான வழிநடத்தலை தந்து ஆச்சரியமாய் நடத்தும். அப்போ இந்த மன்னா என்பது ஒரு அற்புதமான மன்னா. எந்த அளவுக்கு இந்த மன்னாவை உள்ளத்திலே சேகரித்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்வில் இந்த மன்னா ஏற்ற வேளையில் உங்களுக்கு உதவி செய்யும். ஒரு பெரிய இக்கட்டு ஆபத்தான நேரத்தில் இந்த மன்னாவாகிய வார்த்தை உங்களுக்குள்ளிருந்து உங்கள் சிந்தனைகளை வெளிப்பட்டு மனதில் ஆண்டவர் எடுத்து கொடுத்து ஆவியானவர் நினைப்பூட்டி உங்களை அற்புதமாக வழி நடத்துவார். இது ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இந்த மன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி அதை அற்புதமாய் பாதுகாக்க சொல்லியிருக்கிறார். அதே போல நமக்குள்ளே இருக்கிற இந்த வசனம் என்ற மன்னாவை நாம் வாசித்தால், நாம் தியானித்தால் மாத்திரம் போதாது, அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டும். ஆகவே அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த மன்னாவை கொடுக்கிற ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆகவே இது அற்புதமான மன்னா. நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கெல்லாம் வருவீங்கன்னா ஆண்டவரையும் அவருடைய வல்லமையை அறியாத ஒரு சந்ததி தோன்றிட்டுன்னு இருக்கு. அதனால் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் என்ன? அவங்க அடுத்த தலைமுறைகளுக்கு ஆண்டவருடைய மன்னாவை கொடுக்கவில்லை, கர்த்தருடைய வல்லமை குறித்து அறிவிக்கவில்லை. அப்படி ஒரு சந்ததி இருந்தது. நாம் அதே தவறை செய்யக்கூடாது. நம்ம இந்தியாவை பொறுத்த அளவில் ஒரு காலத்தில் வெளி தேசங்களிலிருந்து மிஷனரிகள் இங்கே வந்தாங்க, நமக்கு கர்த்தரை கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த நாடுகளில் பார்த்தா பல ஆலயங்கள் மூடப்பட்டு சபை நடத்த ஆள் இல்லாமல், சபையில் ஆட்கள் இல்லாமல், அது மசூதிகளாக தியேட்டர்களாகலாம் மாறிக்கொண்டிருக்கிறது. எவ்வளோ வேதனையான காரியம் பார்த்தீங்களா? காரணம் என்ன? அவங்க ஒரு காலத்தில் வெளியே போய் சுவிசேஷம் சொல்ல இந்த மன்னாவை நமக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் அங்கே இருக்கிற தலைமுறைகளுக்கு இந்த மன்னாவை கொடுக்க மறந்துட்டாங்க. இதே தவிர கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்யக்கூடாது. அதனால் இந்த அற்புத மன்னாவை நமக்குள்ளே மாத்திரம் வைத்திருக்காமல் நம்முடைய சந்ததிகளுக்குள்ளே கடத்துவோம். அதனால் உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நீ உன் பிள்ளைகளுக்கு அவைகளை குறித்து கருத்தாய் போதிக்க வேண்டும். வீட்டில் உட்கார்ந்துருக்க போது, எழுந்திருக்க போது, நடக்கிற பொழுதும் அவைகளை குறித்து நீ பேசணும்னு சொல்லியிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளிடத்தில் இந்த மன்னாவை குறித்து போதிக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை இந்த மன்னாவை வாசிக்க உற்சாகப்படுத்துறீங்களா? அப்படி அவங்களுக்குள்ள கடத்தினா அது அற்புத மன்னாவாய் மாறி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவை இந்த அற்புத மன்னாவை குறித்து நிறைய காரியம் சொல்லலாம். குறைவான தியான நேரமாக இருக்கிறதுனாலே நான் குறைவாய் சொல்லி முடிக்கிறேன். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புத நாளாக இருக்க ஆண்டவர் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே,
அற்புத மன்னாவை இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேவனே, எங்கள் வாழ்விலும் நீர் அற்புத மன்னாவாக இருந்து செயல்பட்டு நாங்கள் அற்புதங்களை பெறுவது மாத்திரமல்ல, எங்கள் சந்ததிகளுக்கும் அந்த அற்புத மன்னாவை கடத்தி அவர்களும் பார்த்து உம்மை துதித்து விசுவாசிக்கத்தக்கதான கிருபைகளை தாரும். பார்க்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் தொடர்ந்து அப்படி கிரியை செய்யும். இந்த நாளை எல்லாருக்கும் ஆசீர்வதித்துக் கொடும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.